டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. ஆனா டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது கஷ்டம் அப்படிங்கிறதுனால, இந்த மாரி நெல்லிக்காய் மிட்டாயா நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்து, அத வந்து ஆவியில வேக வச்சு எடுத்துக்கிறேன். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நெல்லிக்காவ ஈஸியா கட் பண்ணிடலாம். இந்த மாரி கட் பண்ணிட்டு, உள்ள இருக்கிற கொட்டைய எடுத்துட்டு, இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து, தண்ணி எதுவும் ஊத்தாம நல்லா கட்டியா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப நெல்லிக்காய் அரைச்சது எவ்வளவு இருக்கோ, அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 1 கப் அளவுக்கு நெல்லிக்காய் அரைச்சது இருந்தது. அதனால 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து அது ஒரு கடாயில சேர்த்துட்டு ஒரே 1 ஸ்பூன் தண்ணி விட்டு அந்த வெல்லத்தை வந்து நான் வந்து கரைச்சிக்கிறேன். பாகு பதம்லாம் எதுவும் பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சா போதும். உங்கள் வெல்லத்தில் கல் தூசி இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த நெல்லிக்காய் விழுதை அந்த வெல்லத்தோடு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அந்த நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் தெறிக்கும். அதனால் கண்டிப்பாக மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ தான் அந்த நெல்லிக்காயில் இருக்கிற அந்த தண்ணி சத்தெல்லாம் போய் நல்லா வந்து சுருண்டு வரும். இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி முடி உதிர்றது, முடி வளர்கிறதுக்கெல்லாமே இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து அந்த வெல்லமும் வந்து நல்லா வந்து கட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த லெமன் ஜூஸ் எதுக்கு அப்படின்னா, நெல்லிக்காய் லைட்டாக துவர்ப்பாக இருக்கும். அந்த துவர்ப்பை லைட்டாக கம்மி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து ஜூஸ் சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா ஒரே 1 ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கிண்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா சட்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி ஒன்று திரண்டு வந்துடும். இப்போ ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த நெல்லிக்காய் விழுது இதில் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு அந்த லேயரை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் விட்டுருங்க. அப்போ தான் இது வந்து நல்லா காஞ்சி வரும். ஒரு 3 மணி நேரம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த பட்டர் ஷீட்லேருந்து எடுத்தோன்னா அழகாக அந்த மாதிரி எடுக்க வரும். உங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நைட்டு செஞ்சுட்டு காலையில் கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ தூரம் காயுதோ அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வந்து வரும். ஸோ நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த கத்தி வச்சு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பர்ஃபி மாதிரி கட்டியெல்லாம் இருக்காது. ஒரு ஜெல்லி டைப்பில் தான் இருக்கும். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது. அதனால் வந்து இதை வந்து லைட்டாக வந்து சுகர் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கோட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணினா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.